வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் 2026ஆம் ஆண்டினுடைய 12 ராசிக்கும் எப்படி உள்ளது என்பதை துல்லியமாக 108 சோழி மூலமாக ஆராய்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இன்று சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது நான் போன வாரம் பொது பலன் சொல்லியிருந்தேன். பொது பலனில் சில விஷயங்கள் சில பேருக்கு புரிந்திருக்கும், புரியாமை இருந்திருக்கும். ஏன் என்றால் எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது என்று நான் பலமுறை வீடியோவில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யூடியூப்பில் யாரோ ஒருவரை வைத்துதான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் பொது பலன்படி நன்றாக உள்ளது, யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஆபரணங்கள் கூட விலை இறங்கும் என்று சொல்லியிருந்தேன். இறங்கும். பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உள்ளது என்று சொல்கிறது. அதை பற்றி நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. பொழுது மேச ராசிக்கு சொல்கிறேன், கேளுங்கள். மேச ராசி அன்பர்களே, இந்த 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு மேச ராசிக்கு மிக நன்றாக உள்ளது. இவ்வளவு நாட்களாக கஷ்டப்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்களுடைய ஒரு எண்ணங்கள் ஈடேறும். பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வரும். வெளியில் கொடுத்திருந்த பாக்கி வசூலாகும். உங்களுடைய கனவு, திருமண கனவு, புத்திர பாக்கியம் கனவு, வீடு கட்டும் கனவு, இடம் பூமி வாங்கும் கனவு இந்த ஆண்டில் நிறைவேறும். சில ராசிகள் சிலருக்கு மாற்றங்கள் வரும். அதாவது இது பொது பலன். குழந்தை பிறந்ததிலிருந்து ஆயுசு முடிகிற வரைக்கும் இருக்கும் மேசராசிக்கு தான் பொதுவாக பலன் சொல்கிறோம். இது சில ஜாதகப்படி பார்க்கும்போது சில பேர்த்துக்கு மாறி வரும். நான் சோழி மூலமாக சொல்கிறேன். 108 சோழி போட்டு 12 எடுத்து அதில் இருக்கும் பலனைத்தான் நான் கூப்பிட்டு சொல்கிறேன். அதனால் மேசராசி அன்பர்களுக்கு இந்த 26 மிக நன்றாக உள்ளது என்பது சோழி சொல்கிறது. அதேபோல் ரிஷபராசிக்கு இந்த 26 வெற்றி மேல் வெற்றி. ரிஷபராசி அன்பர்களுக்கு 100க்கு 100 வெற்றிக்கு மேல் வெற்றி இந்த வருஷம், இந்த ஆண்டு 26 நன்றாக உள்ளது ரிஷபராசிக்கு. அதாவது ரிஷபராசிக்காரர்கள் கடனை, தீராத கடன் இருந்தால் கடனை கட்டிவிடுவார்கள். தீராத நோய் நொடிகள் இருந்தால் மருத்துவமனைக்கு சென்ற நோய் தீர்ந்துவிடும். அதேபோல் நீங்கள் பல வருடங்களாக தெய்வங்கள், உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்ய முடியாதது இருந்தால் அதை செய்து முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு நன்றாக உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் என்று சோழி சொல்கிறது. அதேபோல் மிதுன ராசி அன்பர்களே, இந்த 26 உங்களுக்கு நன்றாக உள்ளது. உங்களுடைய எதிர்கால பலன், நீ நினைத்த காரியம் நிறைவேறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். பழைய பாக்கி இருந்தால் வசூலாகும். திருமண தடையில் இருப்பவர்கள் திருமணம் கைகூடி வரும். புத்திர பாக்கியத்தில் தடையாக இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இந்த 26 உங்களுக்கு நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது. அடுத்தது கடகராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு 26 ஆங்கில வருடம் மிக மிக நன்றாக உள்ளது. ஜாதகத்தில் இருப்பவர்கள் ஜாதகத்தை பற்றி கழித்து சொன்னவர்களுக்கும் இந்த சோழி பிரசன்ட் மூலம் சொல்வது வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் கடகராசி அன்பர்களுக்கு
இந்த ஆண்டு 26 மிக மிக நன்றாக உள்ளது. இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நன்றாக அமையும் என்று சொல்லுவது கடகராசிக்கு. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, பயப்படாதீர்கள். பல ஜோதிடர்கள் சிம்மராசிக்கு கஷ்டம் நஷ்டம் பயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று என்னிடத்தில் பலர் கேட்டிருக்கிறார்கள். சிம்மராசி அன்பர்களே, அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதாவது நம்ம இந்தியாவில் 145 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் சிம்மராசியை பிறந்தவர்கள் எல்லாத்துக்கும் பொருந்தாது. சில பேர்த்துக்கு பொருந்தும். வயசுக்கு தகுந்தாற் போல், வசதிக்கு தகுந்தாற் போல், கல்விக்கு தகுந்தாற் போல். குழந்தை என்றால் குழந்தைக்கு தகுந்த பலன், பள்ளி படிப்பாக இருப்பவர்களுக்கு அதுக்கு தகுந்த பலன், கல்லூரி படிப்புக்கு அதுக்கு தகுந்த பலன், வேலை வாய்ப்பு இருப்பவர்களுக்கு அதுக்கு தகுந்த பலன், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதுக்கு தகுந்த பலன். ஆகவே சிம்மராசியில் உள்ளவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக பயந்துகிறீர்கள்? கடவுள் ஒன்றும் உங்களை கெடுத்து விட மாட்டார். சில கஷ்டங்களை கொடுப்பார், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து ஆபத்து வராது. சிம்மராசிக்கு என்று 108 சோழியை ஆராய்ந்து கணித்த வகையில் உங்களுக்கு அப்படி ஒன்றும் பாதிப்பு கிடையாது. எந்திரிச்சு வந்து விடலாம். சிம்மராசிக்காரர்கள் வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக செல்ல வேண்டும். இந்த வருடம் உங்களுக்கு அதுதான் முக்கியம். இந்த 26 சிம்மராசிக்கு வாகனத்தில் செல்பவர்கள் சற்று கவனமுடன் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு நன்றாக உள்ளது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி நண்பர்களே, இந்த ஆண்டு 26 உங்களுக்கு நன்றாக உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு நன்றாக கைகூடும். என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நடக்கும். உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு நன்றாக நடக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு பல வழியிலையும் பலன் உண்டு. எதிர்பாராத பலன் நிறையா உண்டு. அதே ஏற்கனவே சொன்ன போல் வயசுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய பலன் கன்னிராசிக்கு அமையும். விட்டு போன உறவுகள் வந்து சேரும். சில கோயிலுக்கு போக முடியாத இருந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த 26 நீங்கள் சென்று வரத்துக்கு உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்கிறது கன்னிராசிக்கு. அடுத்தது துளாராசி. துளாராசி அன்பர்களே, இந்த 26 மிக மிக நன்றாக உள்ளது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அனைத்து ராசிக்காரர்களும் குலதெய்வத்துக்கு சென்று வருவது தான் நல்லது. இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் சற்று அதிகம் கவனம் செலுத்தி குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு நன்றாக உள்ளது. எதிர்கால பலன் நன்றாக உள்ளது. இந்த 26 முழுசும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். பழைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பைசலாகும். வழக்கு, வீட்டு பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த 26க்குள் முடிந்துவிடும் என்று சொல்லுகிறது. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு நன்றாகவே உள்ளது. சிம்ம ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சரியில்லை என்று என்னிடத்தில் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு வாசகர்கள் கேட்கிறார்கள். அது உங்களை ஒன்றும் பாதிக்காது. நோய் வரத்தான் செய்யும். அதுக்கு மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும். அதனால் அதுக்காக மனசு விடக்கூடாது. ஆபத்தான விஷயம் எதுவுமே நடக்காது. விருச்சிக ராசிக்கு பயப்படாதீர்கள். சற்று குடுக்கல் வாங்கல சற்று கவனம் வேண்டும். முன்ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது. தெரியாதவர்களிடத்தில் அதிகம் பழவதை கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமுடன் செல்ல வேண்டும். நெடுந்தூரம் போகும் பொழுது வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமுடன் செல்ல வேண்டும். மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. உங்களுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்தோடு நன்றாக நடக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை விருச்சிக ராசி நண்பர்கள். அடுத்தது
தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, மிக மிக உங்களுக்கு நன்றாக உள்ளது. மிக மிக நன்றாக உள்ளது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த ஆண்டு 26 கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டி விடுவீர்கள் என்று சொல்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர் அனைவருக்கும் இந்த ஆண்டு கல்வியில் பெரிய முன்னேற்றம் அடையும் என்று சொல்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மிக மிக வெற்றி வாய்ப்பு உள்ளது. தொழில் சாணத்தில் உள்ளவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு உள்ளது. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 26 மிக நன்றாக உள்ளது. நீங்களும் தெய்வங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு சென்று வந்தால் மகர ராசி அன்பர்கள் சில கஷ்டத்திலிருந்து வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று சொல்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 26 மிக மிக நன்றாக உள்ளது. மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுடைய விஷயம் என்னவென்றால், என்ன செய்வது, கையில் பணம் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியவில்லையே, தொழிலிருந்து ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று கவலைப்படாதீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக நன்றாகவே உள்ளது. திருமண தடை கண்டிப்பாக 26 நடந்துவிடும். அதேபோல் கொடுக்கல் வாங்க பிரச்சனை நன்றாக தீரும். இடம் வாங்கிய தீர்வைகள் இந்த 26 கும்பராசி என்பவர்கள். இது ஆணித்தரமாக சொல்கிறேன். அப்படி இல்லை என்றால் அட்வான்ஸாக கொடுத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு சொல்கிறது, நான் சொல்லவில்லை. அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு திருமண தடையில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெற்று தீரும். சில பேர்த்துக்கு மாற்றங்கள் இருக்கலாம், சில வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கிறது. இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு மிக நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. நீங்களும் இடம் பூமி வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். பௌர்ணமி என்று நீங்கள் அருகில் உள்ள சிவாலயங்களில் கிரிவலம் சென்று வந்தால் மீனராசி அன்பர்கள் வெற்றி அடையலாம் என்று சொல்கிறது. அதாவது 12 ராசிக்கு உண்டான பலனை இது சொல்வது சோழி மூலமாக. இது ஜாதக ரீதியில் கணித்தது அல்ல. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதேபோல் நான் சொல்வது, யார் வந்தாலும் சோழி பார்ப்பது அவர்களுக்கு நான் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது என்று ஆராய்ந்து அவங்க முன்னாடியே சோழி போட்டு பார்க்கலாம் என்று உத்தரவு வந்தால்தான் அவர்கள் உட்கார வைத்து நான் சோழி பார்க்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். வெளியூர்லேருந்து எனக்கு போன் மூலியமாக சோழி பார்க்க சொன்னாலும் அதை போட்டு பார்த்து தான் பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். 3 தடவை போடுவேன். 3 முறையும் நான் சொல்கின்ற நம்பர் வந்தால் உங்களுக்கு வேண்டாம், ஒரு 3 மாதம் கழித்து வாருங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டு அதை ஆரம்பத்திலிருந்து சொல்லாது விட்டுவிட்டேன். இப்பொழுதுதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சோழி பார்க்க வரவர்கள் சோழி பார்ப்பதற்கு உத்தரவு உங்களுக்கு கொடுத்தால்தான் நான் பார்ப்பேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். சோழி பார்ப்பதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் கடவுள். சிவபெருமான் உத்தரவு கொடுத்தால்தான் உங்களுக்கு நான் சோழி பார்ப்பேன் என்று சொல்கிறேன். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. நேரில் சந்திங்கள். செல்போன் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். பலனை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.